வாழ்க வளமுடன். பாருங்கள் மக்களே, நான் இப்போது வயக்காட்டில் வேலை செய்துட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் பாருங்கள். இப்போது குளிக்க போகிறேன். அதனால தான் இப்போது இந்த மாதிரி துணி இல்லாமல் இருக்கேன். பாருங்கள், இது முழு வீடியோவாக நான் எடுக்கிறதுக்கு எனக்கு போதுமான வசதி இல்லை. அதனால் நான் பாருங்கள் ஒரு இடுப்பில் டவுல் மட்டும் கட்டிக்கின்னு குளிக்கிறேன். இது ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. குளிக்கிறதுக்கு வந்து என்ன வேணும்னா 2 இருக்குங்க. ஒன்று சுட தண்ணியில் குளித்தா இப்படி பாருங்கள். நான் சும்மா டெமோ காமிக்கிறேன். ஆனால் இது வந்து பச்சை தண்ணி தான். இது சுட தண்ணியாக நினச்சிக்க வேண்டியது தான். சும்மா டெமோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது சுட தண்ணி அப்படின்னு குளிக்கிற மாதிரியா இருந்தால் இந்த பாருங்கள், இது சுட தண்ணி. இது சுட தண்ணின்னு வச்சா எப்படி காலில் இருந்து அப்படி இப்படியே ஊற்றிக்கின்னு வரணும். அப்படி ஊற்றிக்கின்னு வந்து அதுக்கப்புறம் இடுப்பு வரை சுட தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் தோள்பட்டையில் இப்படி சுட தண்ணி இடுப்புலேருந்து ஊற்றி காலிலேருந்து பாதத்துலேருந்து ஊற்றின்னு வந்து மறுபடியும் வந்து கடைசியாக வந்து தலைக்கு கண்டிப்பாக ஊற்றியே ஆகணுங்க. யாரெல்லாம் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றாமல் வெறும் உடம்பு மட்டும் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எண்ணற்ற உடல் ஆரோக்கியம் நலம் குறைபாடு வருங்க. ஆனால் இது ஏன் இதை வந்து இது டெமோ மூலியமாக காமிக்கிறேன்னா, இது வந்து முதல்ல வந்து சுட தண்ணி காமிச்சேன். அது காலிலேருந்து பாதத்திலிருந்து ஊற்றிக்கின்னு வந்து அதுக்கப்புறம் இப்படி தலையில் ஊற்றணுங்க. கண்டிப்பாக தலையில் ஊற்றினோம்னா அது வந்து சுட தண்ணி குளித்தா அது வந்து மெயினாக கடைபிடிக்க வேண்டியது. ஆனால் பச்சை தண்ணியில் குளிக்கும்போது பாருங்கள், இதுதான் பச்சை தண்ணி. இது ஒரிஜினல். நான் இதுக்கு முன்னே காமிச்சது சுட தண்ணின்னு. அது நீங்கள் சுட தண்ணியாக நினச்சிக்க சொன்னேன். ஆனால் இது வந்து பச்சை தண்ணி. பாருங்கள், இந்த பச்சை தண்ணியை முதலிடத்தை தான் தலையில் தாங்க ஊற்றணும். பாருங்கள், முதலிடத்ததும் தலையில் தாங்க ஊற்றணும். பச்சை தண்ணியை தலையில் ஊற்றணும். இப்படி பச்சை தண்ணியை இருந்தால் தலையில் ஊற்றி அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நினச்சோம்னா இது ஆரோக்கியமான குளியலுங்க. ஆனால் சுட தண்ணியாக இருந்தால் இப்படி பாதத்தில் இருந்து ஊற்றி இப்படி பாதத்திலிருந்து ஃபுல்லாக வந்து அப்புறம் தலைக்கு கண்டிப்பாக ஊற்றணுங்க. எப்போ நம் உடம்பு குளியல் செய்தாலும் நம்ம இதை வந்து சுட தண்ணியாக இருந்தால் காலிலிருந்து ஊற்றின்னு வரணும். ஆனால் தலை கண்டிப்பாக ஊற்றணுங்க. பச்சை தண்ணியாக இருந்தால் முதல்ல தலையில் ஊற்றி அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க ஊற்றி குளிக்கணுங்க. இப்படி செய்தால் நம் உடம்பில் அசாதாரணமாக வர எந்த ஒரு நோயும் வராதுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்ம உடம்பில் வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ம் அதாவது இருக்க வேண்டிய சமநிலையில் இருந்தால் கண்டிப்பாக நம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. அதனால் அப்படியே வந்து இது குளியல் முறை. இதுலேயே வந்து உடற்பயிற்சி முறையில் இருக்குதுங்க. அது இந்த பாருங்கள், இந்த 5 விரலை குவித்து 2 கையிலும் 5 விரலை குவித்து வைத்து ஒரு 1.5 அடி கால் இடைவெளி கேப்பில் வச்சு அது வந்து நம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சியில் வரும் முதல் கைப்பயிற்சி 6 நிலையும் செய்யணுங்க. அந்த 6 நிலையை செய்தால் எல்லாமே நம்ம என்றைக்குமே இந்த 3 வயதிலிருந்து 120 வருடம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூட 20 வருடம் கூட்டி கூட வரலாம், ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இது தாங்க மெயின்.
இதுக்கப்புறம் இது குளியலை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதை பற்றி இன்னும் நிறைய விவரமாக சொல்லலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். இவ்வளோதாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள். நன்றி.